Hello friends, welcome to Sagu Creations. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஜவ்வரிசி உப்புமா செய்யலாம். இதுக்கு நைட்டே ஜவ்வரிசியை ஊற வச்சு வடிச்சு வச்சிருக்கு. பாசி பருப்பு ஒரு 50 கிராம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். தேங்காய் மற்ற பொருள் என்னென்ன வேணும்னா தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நிலக்கடலை, மஞ்சள் பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், பெருங்காயம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்கு. கடுகு நல்லா பொரியணும். இப்போ சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து வதக்கணும். இப்போ நம்ம பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை கடாயில் சேர்த்துக்கலாம். இது சீக்கிரம் வெந்துடும். நல்லா பரட்டி கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ உப்பு சேர்த்துருக்கு. இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இதையும் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி கலக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலக்கி கொடுத்தோம்னா நல்லா வெந்துடும் சீக்கிரம். இப்போ நம்ம அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து நல்ல மசியை வேக வச்சு கெட்டியாக எடுத்து போட்டு கலக்குறாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் நசுங்குற அளவுக்கு பதத்தில் எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. இதையும் அதோடு சேர்த்து கலந்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலக்கிக்கணும். இப்போ நம்ம நிலக்கடலையும் தேங்காயையும் சேர்த்துக்குவோம். எல்லாம் ஒன்று சேர கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா எல்லாம் ஒன்று சேர சேர்ந்துக்கும். நம்ம கலக்கும்போது கரண்டியை ரொம்ப அழுத்தி கலக்கக்கூடாது. லேசாக அப்படியே தூக்கி பரட்டி கொடுத்து கலக்கணும். நான்ஸ்டிக்கு போல் வச்சுக்கிட்டோம்னா அடி பிடிக்காது. இல்லைன்னா நம்ம கிண்டுறதை விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை கிள்ளி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு அரை மூடி
எலுமிச்சம்பழத்தையும் நல்லா இதோட புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சிட்டு நல்லா கலக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஜவ்வரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு சாப்பிட. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.